அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்களேன். ஆர் யூ ஹாப்பி? எல்லாம் சத்தமா கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் இந்த வாரத்தை கூட நமக்கு கூட தந்திருக்கிறார். ஆமென். இந்த வாரத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்ததற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஹalleluya. ஹalleluya. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்றைக்கும் அவர் நம்மளோட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆமென். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21, மத்தேயு 21, ஆமென், 4வது வசனத்தை ஆமென் யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்கிறேன். மத்தேயு 21:4. இதோ உன் ராஜா, என் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். சகரியாவின் புஸ்தகம் ஆமென் 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். சகரியா 9:9. சகரியா எங்க இருக்கா? வேகமா படிக்க பார்க்கலாம். 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சகரியாவின் புஸ்தகத்திலிருந்தும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்தும் 2 வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நன்றாக கவனியுங்கள். இந்த சகரியா புஸ்தகம் எழுதப்பட்ட ஆண்டுகளை பார்ப்பீங்கன்னா கிமு 570 470 வருடங்களுக்குள்ளாக இந்த சகரியா என்கிற தீர்க்கதரிசி புஸ்தகம் எழுதப்பட்டது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 520 470 வருடங்கள். இந்த 520 470க்குள்ளாக வாழ்ந்த தீர்க்கதரிசியாகிய சகரியா ஆமென் ஆண்டவர் என்ன எப்பொழுது வரப்போகிறார், என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். பாருங்கள், 520 470 என்று சொன்னேன். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக உள்ள வருடங்கள் எல்லாம் இறங்கு வரிசையிலே வரும். இயேசு கிறிஸ்து பிறந்த பின்பாகத்தான் ஏறு வரிசையிலே வருடங்கள் எல்லாம் கடந்து போகிறது. இந்த சகரியாவின் புஸ்தகத்திலே இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஒருவர் வருவார், உன்னை ஆளும்படியாக ஒரு ராஜா வருவார் என்று எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே இந்த சகரியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அது எழுதப்பட்ட நூற்றாண்டை பார்ப்பீங்கன்னா கிபி 60ஆம் நூற்றாண்டு. இயேசு கிறிஸ்து பிறந்து 60 வருடங்களுக்கு பின்பாக எழுதப்பட்டதுதான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம். நன்றாக கவனிங்கள், எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்ய போகிறார், என்னென்ன காரியங்கள் எல்லாம் அவர் உட்பட போகிறார், அவர் மூலமா என்னெல்லாம் செய்ய போகிறார் என்பதை ஆண்டவர் மிகவும் தெளிவாக மிகவும் தரிசனமாக ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் அவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த வெளிப்பாட்டினுடைய அடையாளம் தான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசித்த இந்த வேத பகுதி. இந்த வேத பகுதி சொல்லுகிறது 21ஆம் அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி கொண்டு வருகிறார். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று எல்லா இடங்களிலும் என்ன செய்வாங்க? தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வாங்க. எல்லா சர்ச்சிலுமே பாத்தீங்கன்னா குருத்தோலை இருக்கும். நீங்கெல்லாம் குருத்தோலை மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு குருத்தோலை தேவையில்லைன்னு வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஏன் அதை செய்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து முன் அடையாளமாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முந்தின வாரத்திலே இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பவனியை அவர் செய்கிறார். எதற்காக அவர் பவனி செய்ய வேண்டும், எதற்காக இந்த பவனி தேவையா என்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களானால், யூதருடைய காலத்திலே ஒரு முறைமை உண்டு. என்ன முறைமை என்றால், ஒரு வீட்டிலே மூத்த மகன், அதாவது சேஷ்ட புத்திரன் என்று ஒரு மகன் இருப்பானேயானால், அந்த மகனை கவனிக்கும்படியாக கேட்கிறேன். எந்த பிள்ளை மூத்த பிள்ளையாக இருக்கிறதோ அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பிரபலமான மார்க்கெட் பிளேஸ் என்று சொல்லுவார்கள், எல்லாரும் வந்து இருக்கக்கூடிய அந்த இடத்திலே வந்து, இவன் தான் என்னுடைய சேஷ்ட புத்திரன், இவன் தான் என்னுடைய மூத்த மகன் என்று சொல்லி எல்லாருடைய காதுகளும்
கேட்கும்படியாக அந்த சத்தத்தோடு கூட அந்த பிள்ளையை எல்லாருக்கும் முன்பாக அறிமுகப்படுத்த வேண்டும். அறிமுகப்படுத்தினாதான் சமுதாயம் என்ன செய்யும்? இவன் இந்த வீட்டில் இருக்கிறவங்க இவங்க யாரு? மூத்த பிள்ளை, சேஷ்ட புத்திரன் அப்படி என்று அடையாளப்படுத்துவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் சொல்லுவதை. அடையாளப்படுத்தும்படியாக அந்த மகனை அவர்கள் அந்த மார்க்கெட் பிளேஸ்ல, எல்லாரும் பப்ளிக் பிளேஸ்ல வந்து ஒரு தகப்பன் நினைச்சுவாரு, அதை சொல்லுவார். அதே போல பரலோகத்தில் இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய சேஷ்ட புத்திரன், அவர்தான் என்னுடைய ஒரே குமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து கரை ஏறின உடனே அங்க என்ன செஞ்சான்? வானம் திறக்கப்பட்டு தேவ தூதர்கள் இறங்கி வந்து என்ன செஞ்சாங்க? தேவனை துதித்து பாடிக்கொண்டு வானத்திலிருந்து ஒரு சத்தம் எழும்பினது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவர் டிக்ளேர் பண்றாரு, நான் இவன் என்னுடைய பிள்ளை என்பதை. எப்படி யூத ஜனங்களுக்கு ஒரு முறைமை இருந்ததோ, மோசையின் மூலமாய் ஒரு முறைமை இருந்ததோ, அதே போல யூத ஜனங்களுக்கு போல தேவன் தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் அறிமுகப்படுத்துகிறார். எதற்காக இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? தேவன் என்ன சட்டங்களை போட்டிருக்கிறாரோ அத்தனை சட்டங்களையும் அவர் மீறாதவர், அந்த சட்டங்களுக்கு அவர் உட்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாக. அல்லேலூயா, ஆமென். இத்தனை சட்டங்களையும் அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட போகிறார். இன்னும் ஒரே வாரத்திலே அவரை 3 ஆணிகளுக்கு நடுவிலே தொங்க வைக்க போகிறார்கள். அவருடைய இரத்தங்கள் எல்லாம் ஆமென் எடுக்கப்பட போகிற அந்த நாட்களுக்கு அடையாளமாக சகரியா சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாமல் நின்றது. சகரியா சொன்னான், ஒரு ஆட்டுக்குட்டி மேலே ஒருவர் வருவார், கழுதை குட்டி மேலே ஒருவர் வருவார், கழுதைக்கு மேலே ஒருவர் அமர்ந்து கொண்டு வருவார், அவரே உங்கள் இரட்சகர் என்று சகரியா 420 வருடங்களுக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் சொல்லிவிட்டார். பரலோகம் இப்பொழுது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, இதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று. சரியான நேரங்கள் வந்தது. இயேசு கிறிஸ்துவை அவர் கழுதையின் மேலே ஏற்றினார்கள். நன்றாக கவனிங்க, வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேத வசனங்களும் ஏன் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றால், தேவன் எப்படிப்பட்டவர், தேவ ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவருக்கும் நமக்கும் உள்ள இணைப்பு என்ன என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவே வேதத்திலே வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்கதரிசியுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாகவே இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே பவனியாக செல்கிறார். கழுதனோட நமக்கு எப்படி இருக்கும்? உங்களெல்லாம் கழுதையில ஏத்தி விட்டா எப்படி இருக்கும்? எத்தனை பேர் போவீங்க கழுதையில? யாரும் கழுதையில போக மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து கழுதையில பவனி போனாராம். நன்றாக கவனிங்க, நம்ம இருக்கிற காலத்துல இல்ல. நம்ம திட்டும் போதே ஒருத்தனை எப்படி சொல்லுவோம்? கழுதை கழுதை கழுதைன்னு நம்ம என்ன செய்வோம்? திட்டுவோம். திட்டக்கூடிய இன்னொரு வார்த்தையை சொல்லுவோம், இவனெல்லாம் கரும்பலி செம்பளி குத்தி, அதெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்க, கழுதை மேல ஏத்தி ஊரெல்லாம் சுத்தி வரணும்னு சொல்லுவோம். ஆனா நன்றாக கவனிங்க, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே கழுதை என்பது மிகவும் முக்கியமான வாகனம், கனம் உள்ள வாகனம். அல்லேலூயா. நம்ம ஊரு கழுதை மாதிரி நொண்டி கழுதை கிடையாது. நம்ம ஊர்ல பாக்குறதெல்லாம் ஒரிஜினல் கழுதை கிடையாது. ஆமே, கழுதைனா குதிரைக்கு ஈக்குவலா இருக்குமா, நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்குமா, நல்லா ஓடுமா, நல்லா நடக்குமா. நம்ம ஊர்ல இருக்கிறது எல்லாமே நொண்டி கழுதையா தான் இருக்குது. ஆமே, எப்ப பார்த்தாலும் நொண்டியே தான் நடந்துகிட்டு இருக்கும், பாத்திருக்கீங்களா? ஆனா யூதருடைய காலத்துல இருந்த கழுதைகள் வந்து மிகவும் பிரம்மாண்டமான வாகனம். இன்னைக்கு யாருடைய வீட்டுல BMW கார் இருக்குது, யார் வீட்டுல ஆடி கார் இருக்குது, யாருல ஜாக்வார் கார் இருக்குது, அதெல்லாம் எப்படி ஒரு பெருமை. வண்டி ஓட்டுறானா இல்லையோ, ஷெட்ல நின்னாலே ஒரு பெருமை. அதே போல யூதருடைய காலத்துல இந்த கழுதை என்பது மிகவும் முக்கியமான வாகனம். இன்னொன்று, ஏன் இயேசு கிறிஸ்து குதிரையின் மேலே வரவில்லை, ஏன் அவர் யானையின் மேலே வரவில்லை, இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமேயானால், கழுதை வாகனம் என்பது எல்லா மனிதரோடு கூட கம்யூனிகேட் வைத்துக் கொள்வதற்கு, தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு மிகவும் எளிதான வாகனம். எல்லாரும் அந்த வாகனத்துல போகும்போது எல்லாரும் அவங்க கூட வந்து நிற்பாங்க. இவர் குதிரையில வந்திருப்பாங்கன்னா அது குறிப்பிட்ட ஜனங்களை மட்டுமே அது போய் சேரும். யானையில வந்திருப்பாங்கன்னா அவரு இந்த படைகள் இருக்கிறவங்களை மட்டுமே அவர் பார்த்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொதுவான தெய்வம் என்பதை அவர் நிரூபிப்பதற்காகவே அவர் கழுதை என்கிற ஒரு வாகனத்தை அவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவர் நேசிச்சுதான், உங்களை என்னையும் அவர் எந்த விதத்திலும் குறைவில்லாமல் நடத்துவதற்காகத்தான் நம்ம எல்லாரும் ஈக்குவல், எல்லாருக்கும் முன்னாடியும்
யாரும் குறைஞ்சவங்க கிடையாது. இயேசு கிறிஸ்து அதை நினைச்சாரு பாருங்க. உங்களுக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள் இருக்கணும். யாரையும் குறிச்சு மேட்டுமே நினைக்க கூடாது. யாரையும் குறிச்சு அவன் தாழ்வா நினைக்க கூடாது. இவன் இப்படிப்பட்டவன் தானே, இவன் அந்த காஸ்ட் தானே, அவன் இந்த ஜாதி தானே, இவன் இந்த இடத்துல இருக்கிறவன் தானே, இவன் இவ்வளவு பணம் உள்ளவன் தானே, இவன் பணம் இல்லாதவன் தானே. ஒருவரையும் தரக்குறைவாக நீங்கள் மனதிலும் நினைக்க கூடாது, வாயினாலும் உச்சரிக்க கூடாது, இருதயத்திலும் நினைக்க கூடாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்கிறாரோ அதே எண்ணங்கள் நமக்குள்ளும் வர வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் அந்த கழுதை என்கிற அந்த வாகனத்தை அவர் தெரிந்து கொள்கிறார். அவர் தெரிந்து கொள்ளும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கழுதையினுடைய ஆமென் வாழ்க்கையை பார்ப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ம் 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 ஆமென். தாவீதின் குமாரனுக்கு, நல்ல வாய் திறந்து சொல்லுங்களேன், ஓசன்னா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஓசன்னா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்களாம். என்ன செஞ்சாங்களாம்? ஆர்ப்பரித்தார்களாம். வந்துச்சுக்கு பாருங்க, கழுதைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். நன்றாக கவனிக்கும்படியாக கேட்கிறேன். கழுதைக்கு இதுக்கு முன்னாடி யாரும் போனவங்க யாரும் இப்படி ஆர்ப்பரிச்சதே கிடையாது. ஆமென். கழுதைக்கு ஒரு பெரிய வாழ்க்கை மாற்றம். கழுதை இவ்வளவு நாள் கட்டப்பட்ட கழுதையாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்காக அதை அவிழ்த்து கொண்டு வந்தாங்க. இந்த கழுதை நினைச்சது நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க போல் இருக்கு அப்படின்னு. இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்தாரு. இது வழக்கம் போல. இதுக்கு வந்து இந்த கழுதைக்கு புதிய அனுபவம், புதிய அனுபவம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த கழுதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கழுதை ஆமென் ஒருவரும் ஏறாத, ஆமென் இதுவரைக்கும் அந்த கழுதை மேல யாருமே ஏறாம இருந்த கழுதை. வாசிக்கும்படியாக கேட்கிறேன். ஆமென் 19:30 வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 19:30. லூக்கா 19:30 வாசிங்க. லூக்கா 19:20 30. உங்களுக்கு எதிரே இருக்கிற நல்லா கவனிங்க. மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு பாருங்கள். ஒரு மனுஷன் கூட அந்த கழுதையில ஏறவே இல்லையா. ஃபர்ஸ்ட் போனி யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த கழுதைக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவமே கிடையாது. அது பாட்டுக்கு இருக்கும், பேப்பரை திங்கும், வயிற்ற நிரப்பும், புல்ல மேயும், புண்ணாக்க சாப்பிடும், அது பாட்டுக்கு இருக்கும். அதுதான் வேலையா இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் இந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வராங்க. அவிழ்த்து கொண்டு வந்தா சரி எங்கேயோ நம்மள மேய விட போறாங்க போல் இருக்குன்னு நினைச்சது. ஆனா அந்த கழுதைக்கு மேல இயேசு கிறிஸ்து ஏறி அமர்ந்தார். அந்த கழுதை கொஞ்சம் யோசித்து பார்த்திருக்கும்ல. அது ஒரு புது அனுபவம், அது ஒரு புது அனுபவம். ஆமென். கழுதைக்கு மேல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்த உடனே கழுதைக்கு ஒரு புதிய அனுபவத்தை அது யோசிக்குது. ஒரு காலத்துல நம்மளும் இயேசுவை அறியாத காலத்துல இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்மை தொட்ட உடனே நமக்கு ஒரு புது அனுபவம் வந்துச்சு. அப்படிதானே? நம்ம இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வந்தவுடன் நம்ம வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. எப்படியோ இருந்த நம்மள கர்த்தர் இன்னைக்கு நன்றாக மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். பாளையத்துக்கு புறம்பாய் இருந்தோம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்தோம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மள அநேகருக்கு பிரயோஜனமா வச்சிருக்கிறாரு. நீங்க ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து உங்க ஜெபத்தின் மூலமா அநேகருக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை தேடுகிற அநேக நபர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். இவங்க வருவாங்களா, இந்த சகோதரர் வருவாரா, இந்த சகோதரி வருவாங்களா, எனக்காக ஜெபம் பண்ணுவாங்களா, எனக்காக பேசுவாங்களா என்று நமக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பெருமைலாம் எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து என்னைக்கு நம்ம மேல ஏறினாரோ, இயேசு கிறிஸ்து என்னைக்கு நமக்குள்ள வந்தாரோ அன்றைக்கே கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை செய்தார். ஆமென். அல்லேலூயா. திடீர்னு ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணாரு, பாஸ்டர் உங்களை நான் பார்த்தது கிடையாது, ஆனா எனக்கு நீங்க ஒண்ணு செய்யணும் அப்படின்னாரு. என்ன செய்யணும் சொல்லுங்க பிரதர்? நான் ஒரு மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ண போறேன், நீங்க வந்து ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன், சொல்லுங்க நான் ஜெபம் பண்ண வாரேன். அவர்கிட்ட எதுவுமே சொல்லல. என்னைக்குன்னு கேட்டேன், டேட்டை சொன்னார். எத்தனை மணிக்கு வரும்னு சொன்னேன்,
இத்தனை மணிக்கு வந்துருங்கன்னு சொன்னாரு. எனக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நம்ம ஒரு மெடிக்கல் ஷாப்பை ஓபன் பண்ண போறோம். அவர் சொல்றாரு, பாஸ்டர் உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குமா? என்ன ஒர்க்கா இருந்தாலும் இதான் என்னுடைய முதல் வேலை. அவருக்கு போனோம், நாங்க ஒரு 5 சகோதரர் சேர்ந்து போனோம், 4 சகோதரர் சேர்ந்து போனோம், போய் அந்த மெடிக்கல் ஷாப்பை ஓபன் பண்ணோம். ஜெபம் பண்ணி நல்ல தவளை குப்பத்தெல்லாம் இருக்குது, போன வாரம் நடந்த விஷயம். காலையில மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணோம். அவர் உடனே கவர் எடுத்துட்டு, பாஸ்டர் ஐயா அப்படின்னாரு. நான் சொன்னேன், காணிக்க வேண்டாம், ஏசு கிறிஸ்து என் மேல இருக்கிறாரு, எனக்குள்ள ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு, அதை தான் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இல்ல இல்ல சார், இல்ல பாஸ்டர், இது ஒரு கிஃப்டா வச்சுக்கோங்க. கிஃப்ட்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்க ஜெபம் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் போனி உங்க மெடிக்கல் ஷாப்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருளை கேட்டு நாங்க வாங்கினோம். வாங்கி நாங்களே பணம் கொடுத்தோம். அவருக்கு அவர் அந்த நல்ல ஒரு நிலைமையில இல்ல, அந்த மென்டாலிட்டி அவர் மாறிட்டார். அப்படியே கை காலம் அவருக்கு நடுக்கம் பிடிச்சிட்டு பில் அடிக்கிறதுக்கே அவர் தடுமாறுறாரு. நம்மளை எப்படி யோசிக்கிறாங்களாமா அப்படி கிடையாது, நம்ம அதுக்கும் மேல இருக்கோங்கிறத கர்த்தர் நம்ம மூலமா நிறைய நேரம் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மள ஒரு நாளும் கீழே விழல பாருங்க. ஆமென். ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. கார்ல போயிருந்தோம், கார்ல இருந்து போகிற வரைக்கும் வாசல்ல நின்னு பாய் காட்டி தான் அனுப்புறாங்க. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால. நமக்குள்ள இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவர் தம்முடைய வார்த்தையின் வல்லமை வச்சிருக்கிறார். காலையில மெடிக்கல் ஷாப்பு, சாயங்காலம் இட்லி கடை ஓபன் பண்ணிருக்கிறோம். ஆமென். சந்தோஷமா இல்லையோ? ஆமென். அல்லேலூயா. காலையில மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணோம், சாயங்காலம் இட்லி கடையில உட்கார்ந்து நல்லா சிக்கன்லாம் சாப்பிட்டோம், இல்ல கேசரி சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ரோட்ல, மெயின் ரோட்ல தவளை குப்பத்துல இயேசுவேன்னு சொல்லி ஜெபம் பண்றோம். போறோம் வாரம்லாம் பார்க்காம, பரவாயில்ல நாளைக்கு நீ பார்த்தாதான் எங்களை கூப்பிடுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் அந்த வியாபாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த பெருமை எல்லாம் அவருக்கு மட்டும்தான். நமக்குள்ள அவர் இருக்கிறபடினால. ஒரு காலத்துல நம்ம பிரயோஜனமற்றவன், யூஸ்லெஸ் ஃபெல்லோ அப்படின்னு நம்மளை தள்ளினாங்க. என்னைக்கு இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்தாரோ, நம்ம தான் ரொம்ப லக்கி பர்சனா மாறிட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள போய் நமக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க. இவனுக்கு செஞ்சா கடவுளுக்கே செஞ்ச மாதிரி அப்படின்னு செஞ்சு நிறைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்க இன்னைக்கு வாங்க வாங்க நம்மளை கூப்பிடுறாங்க. கீழே உட்கார விட மாட்டேங்கிறாங்க. நம்மளே விருப்பப்பட்டு உட்கார்ந்தா கூட, ஐயோ பாஸ்டர் நீங்க இங்க உட்கார கூடாது, இந்த சோபால உட்காருங்க, இதுல உட்காருங்க. இந்த பெருமைலாம் கர்த்தர் நமக்குள்ள வந்ததுனால தான் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த குருத்தோலை ஞாயிறுல ஒன்றை நன்றாக ஞாபகம் பண்ணி கொள்ளுங்கள். ஒன்றுக்கும் உதவாத இருந்த கழுதையை இயேசு கிறிஸ்து என்றைக்கு அந்த கழுதை மேல ஏறினாரோ, அன்னைக்கு அந்த கழுதைக்கு தனி கெத்து வந்துருச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். உங்க மனசுல அப்படி கை சொல்லுங்க, நான் சாதாரணமானவன் கிடையாது, அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடிய இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க சாதாரணமானவங்க கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணும்போது ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிவார். நீங்க ஜெபம் பண்ணும்போது வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகமாக்குவார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உடைந்த உள்ளங்கள் கட்டப்பட்டு ஒரு குடும்பம் போல வாழ ஆரம்பித்து விடுவார்கள். கர்த்தர் உங்க கரங்கள்ல அவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். உங்க வார்த்தையில அவ்வளவு வல்லமைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் இந்த உலகத்தை முழுவதும் கலக்கக்கூடிய அபிஷேகம். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அல்லேலூயா. நம்ம போனா ஏதாவது நடக்கணும், ஒரு வீட்டுல சண்டை நடக்க கூடாது. ஆமென். நீங்க போனா அங்க சமாதானம் உண்டாகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வீட்டுக்குள்ள சில பேர் உள்ள போனாலே குடும்பம் ரெண்டா நிக்கும், டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். நம்ம அப்படி போயிடக்கூடாது. நம்ம போனா அந்த குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்கணும்? சமாதானம் உண்டாகணும். போன உடனே ஒரு குடும்பத்துக்குள்ள போறீங்களா, அந்த குடும்பத்தை நல்லா வாழ்த்துங்க, இந்த குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லுங்க. அந்த குடும்பத்துக்கு சமாதானம் உண்டாகும். நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் அதை அப்படியே கனப்படுத்துவார். ஏனென்றால் அவர் வார்த்தை சொல்லியிருக்கிறார், நீ எவர்களை ஆசீர்வதிப்பாயோ அவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். நான் பார்க்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். பார்க்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் சொல்லுங்க? அவங்களாம் ஆசீர்வாதமா இருக்கணுங்கிற ஒரு பெரிய ஆசை. இன்னொன்னே ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ எல்லாரையும் ஆசீர்வதி. அந்த ஆசீர்வாதத்துக்கு அவங்க பாத்திரவானா இருந்தா அந்த ஆசீர்வாதத்தை அவங்க நினைச்சுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. இல்லைன்னா நீ என்னெல்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கோ அத்தனையும் உனக்கு வந்து சேரும். ஆமென். நீங்க நல்லா மனசார எல்லாரையும் ஆசீர்வதிங்க, யாரையும் சபிக்காதீங்க. ஆமென். ஒரு காலத்துல நம்ம சாபத்துல இருந்தோம், ஒரு காலத்துல நம்மள எல்லாரும் ஒதுக்குனாங்க.
என்றைக்கு இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்ம மேல ஏறினாரோ, கழுதையின் மேல ஏறினது போல நம்ம மேல ஏறினாரோ, அதை அன்றிருந்து நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து தலைகீழாக மாற்றி வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அண்ணனை சந்திக்கும்படியாக வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அண்ணன் சொன்னாரு, அவர் என்னை விட பெரிய அண்ணன். அவர் பார்த்து சொன்னாரு, என் லைஃப்ல நீ தான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாரு. நான் என்னென்ன செஞ்சேன் உங்களுக்கு? நீ சொன்ன ஒரே ஒரு காரியம், நீ என் வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு காரியம் தான் என் லைஃபை இவ்வளவுக்குள்ள பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துருச்சு. சொந்தமா வீடு வாங்கிட்டாரு, சொந்தமா வெஹிக்கிள் வாங்கிட்டாரு, நல்ல பணங்கள் பல லட்சங்களுக்கு அதிபதியா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ சொன்ன ஒரே ஒரு காரியம் தான், நீ என் வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு காரியம் தான் என் வாழ்க்கையை திசையை திருப்பிருச்சு. உங்களையும் கத்தர் அந்த நிலைமையில கொண்டு வருவாராக. ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நம்மளை கத்தர் ஒருத்தரை கொண்டு என்னென்ன காரியங்களாம் செய்யணுமோ அத்தனையும் கத்தர் நம்ம மூலமா செய்வாராக. அல்லேலூயா. நம்ம கைப்பட்ட இடங்கள் எல்லாம் பொன்னாக மாறுவதாக. அல்லேலூயா. சங்கீதங்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கத்தர் வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது. அவர் நம்ம மேல இருக்கணும், அவர் நம்மளை சுமக்கணும். ஆமென். அவரை நம்ம என்ன செய்யணும்? சுமக்கணும். சுமக்கிற கழுதையா இருக்கணும். அல்லேலூயா. இந்த கழுதைக்கு வந்த வார்த்தை காரியங்களை பாருங்களேன். இந்த கழுதையை இயேசு கிறிஸ்து ஆமென் சுமந்து கொண்டு போகிறது. ஆமென். வாசிங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டி. ஏன் இயேசு கிறிஸ்து அதை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இன்னொருவருடைய வாகனத்துல வந்திருந்தார் என்றால், இப்போ ஒரு குதிரை, ஒரு ராஜா பயன்படுத்தின குதிரை, அந்த குதிரையில இயேசு கிறிஸ்து வந்திருந்தார்னா என்ன நடந்திருக்குன்னா, அவர் இவருடைய சார்பாக வருகிறார். இன்னாருடைய வாகனத்துல வந்தபடினால இவருடைய சார்பாக வருகிறார். அப்படி என்கிற பழி சொல் வராதபடிக்கு இயேசு கிறிஸ்து ஒரு புதிய வாகனமாகிய கழுதையை அவர் தெரிந்து கொள்கிறார். வேற யாரோட உபதேசத்தையும் இயேசு கிறிஸ்து சுமந்து போகல. பரலோக பிதாவுடைய சுவிசேஷத்தை அவர் சுமந்து கொண்டதுக்கு அடையாளமா அவர் யாரும் ஏறிராத வாகனமாகிய கழுதையின் மேலே அவர் ஏறி வந்தார். ஆமென். நீங்க மத்தவங்க சொல்றதெல்லாம் அப்படி இப்படிங்க சொல்ற வார்த்தைலாம் உங்களுக்குள்ள போக கூடாது. உங்களுக்குள்ள ஒரு தனி வெளிப்பாடு இருக்குது. அது இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் வரணும். எந்த ஒரு மனுஷன் பரிசுத்த வேதாகமத்தை விட்டு எதையாவது ஒன்றை பேசுறானோ அதுக்கு உங்க காதுகளை செவி கொடுக்காதீங்க. உங்க காதுகளை மறைத்துக் கொள்ளுங்க. ஏனென்றால் உங்களுக்கு வர வேண்டிய வார்த்தை இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் வரும். ஆமென். நிறைய இன்னைக்கு யூடியூப் சேனல்ல தவறான உபதேசங்களை போதிக்கிறாங்க. காதுக்கு இனிமையாக இருக்கும், இருதயத்துக்கு ஏற்றால் போல் இருக்கும், ஆனால் அது பரலோகம் கொண்டு செல்லாது. யாருடைய உபதேசத்திலையும் நீங்க நிக்காதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிங்க. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடங்க. கர்த்தர் வேத வசனத்தின் மூலமாக எதையெல்லாம் பேசுகிறாரோ அதையெல்லாம் செய்யுங்க. ஆமென். நிறைய நேரம் நம்ம பைபிள் படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம செய்யற தவறுகளை பரிசுத்த ஆவியானவர் வேத வார்த்தையின் மூலமா அவர் பேசுவார். உடனே நம்ம என்ன செய்யணும்? அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்துடணும். அல்லேலூயா. மனம் திரும்பிடணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும். உண்மையா நைட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். திடீரென்று ஆண்டவர் 12 மணிக்கு மேல தட்டி எழுப்பினார். எழும்பு அப்படின்னாரு. எனக்கு செம டயர்டு. ஆண்டவரே எனக்கு தூங்கணும். ஒரு குறிப்பிட்ட சகோதரனை முகத்தை காட்டினார். ஒருத்தங்களுக்காக நாங்க ஜெபம் பண்ண போயிருந்தோம். அந்த முகத்தை காட்டினார். இவங்களுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ ஜெபம் பண்ணு. உண்மையாவே சொல்றேன், முழங்கால் போட்டு ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணேன். அதுல இருந்த ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுலுமே கிடையாது. அப்பா சொல்றதை நம்ம செஞ்சிட்டோம்னா, தகப்பன் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா, ஆண்டவர் நம்மளை வித்தியாசமா நடத்தி கொண்டு போவார். நம்ம அவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் ஜெபம் பண்ண சொல்றாரா, உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. சில காரியத்தை விட்டு வெளியே வந்துருன்னு சொல்றாரா, உடனே அது எவ்வளவு கோடி லாபமா இருந்தாலும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துருங்க. அத்தனை கோடியை காட்டிலும் பெரிய கோடிகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. யாருடைய உபதேசத்துல நிக்காதீங்க, எந்த மனுஷனுடைய வார்த்தையில நிக்காதீங்க. நீங்க நிக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தையில நிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையில நில்லுங்க. பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்குக்கும் பாருங்க, ஆபிரகாமுக்கும் ஆமென் அவன்கிட்ட சொல்றாங்க, நீ எல்லாம் கிழவன் ஆயிட்டடா, உனக்கு நம்ம குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்றாங்க. சாராளை பார்த்து சொல்றாங்க,
குழந்தை பிறந்துச்சுன்னா நீ பால் கொடுக்க கூட உனக்கு மடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு வேதனையான விஷயம் பாருங்க. இவங்க 2 பேருக்கும் மனுஷங்க சொன்ன வார்த்தை இங்க கேட்டுட்டு இருக்குது. ஆனா பரலோகத்துல இருந்து ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? ஏய் ஆபிரகாம், கம் 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 அவுட், கம் அவுட், வெளியே வா அவுட் சொல்றாரு. இவன் ஆபிரகாம் தூங்கி முழிச்சு, என்ன ஆண்டவர் இந்த ராத்திரி போய் என்ன எழுப்புறீங்களே அப்படின்னு அவனும் வாரான், கட்டில விட்டு எழுப்பி வாரான். ஏய் ஆபிரகாம், இங்க பாரு, என்ன பாரு அப்படிங்கிறாரு. சொல்லுங்க ஆண்டவரே, நான் உங்களை பாக்குறேன். அங்க பாரு, மேல பாரு, மேல பாரு. மேல பாக்குறான். என்ன பாக்குற அப்படிங்கிறாரு. ஆனா நட்சத்திரங்களை பாக்குறேன், இவ்வளவு அழகா மின்னுது இல்ல. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் எண்ணி சொல்ல, எத்தனை இருக்குன்னு சொல்ல. தூக்கத்துல எழுப்பி வெளியே வந்து உடனே ஆபிரகாம் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். 1 2 3 100 200 300 500 600 1000 2000 லேக்ஸ்ங்கறான். ஆண்டவரே, இதுக்கு மேல எனக்கு என்ன முடியாதுங்கறான். இதே மாதிரி ஆபிரகாமே, உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன், எவனும் எண்ணவே முடியாது, உன் ஆசீர்வாதத்தை எவனுமே எண்ண முடியாத அளவுக்கு நான் உன்னை அப்படி பெருக பண்ணுவேன். அந்த வார்த்தையை ஆபிரகாம் பிடிச்சுக்கிட்டான் பாருங்க. அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான். மருத்துவர்கள் நிறைய சொல்லுவாங்க, ஏய் இட் இஸ் நாட் பாசிபிள். ஆண்டவர் சொல்லுவார், ஏய் நான் உனக்கு இதை சக்சஸா மாத்தி தரேன். ஹalleluya, ஹalleluya. மனுஷங்க சொல்ற வார்த்தை அது நிஜமான வார்த்தை கிடையாது. பரலோகத்திலிருந்து என்னென்ன வார்த்தையை கர்த்தர் உங்க கூட பேசுகிறாரோ அதுதான் நிஜம், அதுதான் நிறைவேறும். அந்த வார்த்தையை வேதத்தோட ஒப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமா வேதத்துல இருக்கும். வேதத்தை தவிர்த்து அவர் வேற எங்க இருந்து பேச மாட்டார். ஆமே, நீங்க மனுஷனுடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுப்பீங்கன்னா அது எல்லாம் நம்மள சோர்வுக்குள்ள மாத்திரும், நம்மள பிரச்சனைக்குள்ள மாத்திரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை மேல 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 கொண்டு போவார். ஆமே, இயேசு கிறிஸ்து அந்த யாரும் ஏறிராத வாகனத்தில் அவர் ஏறினதுக்கு காரணம், யாருடைய உபதேசத்திலும் நான் வரவில்லை, பிதா என்னை அனுப்பினார் என்பதற்கு அடையாளமாய். பாருங்க, அடுத்து இந்த கழுதைக்கு நடந்த காரியத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா நடக்கும். வாசிங்க பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் மத்தேயு 21:9 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், ஓ தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி என்ன செஞ்சாங்களாம்? ஆர்ப்பரித்தார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கும்படியாக கேட்கிறேன், அல்லேலூயா. பாருங்க, கழுதையில இயேசு கிறிஸ்து வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த கழுதைக்கு கொஞ்சம் வந்துருச்சு, கெத்து வந்துருச்சு. நம்ம மேல யாரோ ஒருத்தங்க நினைச்சிட்டாங்க, ஏறி உட்கார்ந்துட்டாங்க. திடீர்னு பார்த்தா வழியில போறவங்க எல்லாம் தன்னுடைய சால்வை எடுத்து அந்த கழுதை போகிறதுக்கு, இயேசுநாதர் மேலதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசுநாதருக்கு போடணும், எங்க போடணும்? பொன்னாடையை போடணும். இன்னைக்கு நிறைய பன்னாடைக்கு பொன்னாடை போடுறாங்க இல்ல, எங்க போனாலும் பொன்னாடையா தான் போடுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு பொன்னாடை போர்த்தப்படவில்லை. கழுதை என்ன செஞ்சு நடந்து போகுது. கழுதை நடக்கிற இடத்துல கழுதைக்கு வந்த வாழ்வு பாருங்களேன், அப்படித்தானே? அல்லேலூயா. இந்த வாழ்வு யாரால வந்தது தெரியுமா? மேல உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, அந்த இயேசுவால வந்தது. இயேசு மாத்திரம் அந்த கழுதைக்கு மேல உட்காரலன்னா அந்த கழுதை எவனாவது மதிப்பானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள இல்லைன்னா எவனாவது மதிப்பானா? ஆமே, இன்னைக்கு எல்லாரும் போன் பண்ணி நம்மளை ஜெபம் பண்ண சொல்றாங்க. நம்ம ஜெபம் பண்ணாதான் அங்க ஏதாவது ஒரு காரியம் நடக்குன்னு ஜெபம் பண்ண சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட ஆலோசனை கேட்கறாங்கன்னா, கர்த்தர் நம்மளை எந்த பொசிஷன்ல வச்சிருக்கிறாரு? ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஸ்டேட்டஸ வேற. அல்லேலூயா. நமக்கு தான் நம்ம ஸ்டேட்டஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க ஸ்டேட்டஸ வேற, உங்க ஸ்டைலே வேற, உங்க லெவலே வேற. ஏன்னா உங்களுக்கு மேல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பாருங்க, அவர் கழுதைக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கிற கழுதைக்கு போக பாதையெல்லாம் தன்னுடைய சால்வையெல்லாம் போடுறாங்களாம். அது எதை குறிக்குது தெரியுமா? கனத்தை குறிக்குது. இயேசு கிறிஸ்து யார் யார் மேலெல்லாம் இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்து யார் யாருடைய இருதயத்துக்குள்ள எல்லாம் வாசம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். கனவீனர்களை அல்ல, கனப்படுத்துகிற தேவன். கனவீனமாய் இருந்த நம்மை கர்த்தர் இன்றைக்கு கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி கனமுள்ள பாத்திரமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 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 ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அப்போ எல்லாரும் ரீசனா நடந்தது. எல்லாரும் சாப்பாடு வந்து லைனான்னு வாங்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தம்பி சாப்பாடு போடுற இடத்துல இருந்தான். அந்த தம்பி யாருன்னு எனக்கு தெரியல. பிளைட்டை நீட்டு டக்குன்னு பிளைட்டை பிடிச்சிட்டு, பாஸ்டர் என்ன தெரியுதா அப்படின்னா, தெரியல தம்பி, உங்களால தான் நான் பைபிள் காலேஜ் போனேன். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கேன்னா நீங்க தான் காரணம். நீங்க அன்னைக்கு ஜெபம் பண்ணீங்க பாருங்க,
அதனால நடந்த அற்புதம்னா, எப்ப என் பிளேட்டை கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வரல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி முகத்தை பார்த்து என்ன, நான் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, ஆனா நம்ம மூலமா அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டவங்க நம்மள அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மேன்மை எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடினால நமக்கு அந்த மேன்மை, இந்த கழுதைக்கு மேன்மை. அடுத்து என்ன பண்றாங்க? அந்த இலைகளையும் தலைகளையும் போடுறாங்க. எல்லாத்தையும் போட்டு என்னன்னா, இவ்வளவு நாளும் கல்லுக்குள்ள நடந்த கழுத, மண்ணுக்குள்ள நடந்த கழுத, சேத்துக்குள்ள நடந்த கழுத இன்னைக்கு எப்படி நடக்குது? ரெட் பார்பட்ல நடக்குது. எவ்வளவு அழகான பார்வை பாருங்க. அந்த கழுதைக்கு வந்துச்சே வாழ்வு. இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற வரைக்கும் அதுக்கு ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கனம் உண்டோ அந்த கனத்தை அந்த கழுதைக்கும் கொடுத்தாங்க. ஆமென். என்னை கனம் பண்ணுகிறவளை நானும் கனம் பண்ணுவேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலா கர்த்தர் நம்மள வச்சிருக்கிறாரு பரிசுத்த தேவன். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, நீ இதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்குள்ள தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை பைபிளை தூக்கிட்டு ஒரு 2-3 குடும்பங்களை மட்டும் நீங்க சந்திச்சு பாருங்க. சந்திக்காத குடும்பங்களை இந்த வாரத்துல நீங்க பிளான் பண்ணுங்க. 3 குடும்பங்களை போய் சந்திங்க. இயேசு கிறிஸ்துவை மட்டும் போய் சொல்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அவங்கள தொட்டு சுகமாக்கும். அடுத்த வாரம் வந்து நீங்க சாட்சி சொல்லுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நம்ம சாதாரணமான ஜெபத்துல கேன்சர் வியாதி சுகமாகுது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த மாட்டீங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். நம்ம ஜெபம் பண்றதுனால எத்தனை மாந்திரீக கட்டுகள்ல இருந்தவன கர்த்தர் உடைச்சி, ஒரு எலுமிச்சப்பழம் ஒரு முட்டை கூட இல்லாம கர்த்தர் நம்மள மொத்தமா அவனை சுத்தமாக்கி கொண்டு தர்றாரு. ஆமென், அல்லேலூயா. ஏன், எப்படி? இயேசு கிறிஸ்துவை நம்ம சுமக்கிறதுனால. இயேசு கிறிஸ்துவை நீங்க யாரெல்லாம் சுமந்து கொண்டு எந்த வீட்டுக்கும் போனாலும், எந்த ஆபீஸுக்கு போனாலும், எந்த ஒர்க் பிளேஸ் போனாலும், எங்க காலேஜுக்கு போனாலும், எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அங்கே உங்களுக்கு தனி மரியாதை தான். ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். உங்களை கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார். உங்களுக்குன்னு தனி சிறந்த ஒரு இடத்தை தருவார். உங்களுக்குன்னு ஒரு பெரிய மேன்மையை தருவார். உங்க பெயரை உச்சரிக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, இவன் ரொம்ப நல்லவன், இவன் கர்த்தருக்காக பயன்படுகிறவன் என்று சொல்லுவாங்க. ஆமென். இந்த கழுதை அப்படி வரவேற்றாங்க. இன்னைக்கும் ஒருவேளை இந்த நிலையில நீங்க இல்லாம இருக்கலாம். ரொம்ப அவமானத்தோடு கூட நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த குருத்தோலை ஞாயிறு என்று உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்க மேல இருப்பாரே, ஆனால் நீங்கள் கனவீனமான பாத்திரம் அல்ல, கனமுள்ள பாத்திரமாக தேவன் உங்களை மாற்றுவார். சோதித்து பாருங்கள், உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இயேசுவை சுமந்து கொண்டு ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ளும் சென்று பாருங்கள். இயேசுவை சுமந்து கொண்டு ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாகவும் சென்று பாருங்கள். அங்கே கர்த்தர் உங்கள் கரங்களின் மூலமாக, உங்கள் வாயின் வார்த்தையின் மூலமாக கர்த்தர் பல காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த காரியங்களை ஏன் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தார்? நான் சொன்ன குருத்தோலை ஞாயிறுல இதை பத்தி என்ன ஆண்டவரே பேசணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் எனக்கு சரியா ஒரு வார்த்தையை வட்டமிட்டு காட்டினார். என்ன அந்த வார்த்தை? வாசனத்தை வாசிக்கும்படியாக கேட்கிறேன். சகரியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வார்த்தை படித்துவிட்டு அப்படியே இன்னொருவர் இந்த வசனத்தை வாசியுங்கள். ஆமென். மத்தேயுவிலிருந்து வாசிக்க பார்க்கலாம். ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். மத்தேயு 21:5 வாசிக்கும்படியாக கேட்கிறேன். 21:5 வேகமா வாசிக்க பார்க்கலாம். இந்த சகரியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. நல்லா ஹைலைட் பண்ணிருக்காங்க இந்த வார்த்தையை, நிறைவேறும்படி. இந்த நம்ம இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு கொண்டாடுறோம் பாருங்க, இதோடைய பெரிய வெளிப்பாடு என்ன தெரியுமா? நிறைவேறுகிற காலம். நிறைவேறும்படியாகத்தான் கர்த்தர் இத்தனை காரியங்களையும் கர்த்தர் செய்தார். இயேசு கிறிஸ்து கழுதை மேலே ஏறி வருவது அவன் உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். கர்த்தர் அதை நிறைவேற்றி முடித்தார். இயேசு கிறிஸ்து பவனியாக ஓசன்னா ஓசன்னா என்று அவன் எல்லாரும் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்பது தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அதை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவை கழுதையின் மேலே ஏற்றி கொண்டு வந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ, அதையெல்லாம் ஒன்று கூட தரையில விழாம கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஒண்ணு கூட கீழே விழாது.
ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவீங்களா? ஒன்று கூட தரையில விழாதபடிக்கு உங்களுக்கு கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அந்த வார்த்தையை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றி கொடுப்பார். ஆமென். ஃபார் எக்ஸாம்பிள், எலியா 7 அற்புதங்களை செய்கிறார். எலிசா அவருக்கு வேலைக்காரரா இருக்கிறார். அப்ப எலிசா கேட்கிறார், ஆண்டவரே, எலியா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது உனக்கு என்ன வேணும் கேட்கும்போது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய வல்லமை எனக்கு என்ன வேணும்? ரெட்டிப்பா வேணும் கேட்கிறான். எலியா 7 அற்புதங்களை செஞ்சாரு. எலிசா சாகும் போது 13 அற்புதங்கள் தான் செஞ்சாரு. 13 அற்புதங்கள், செத்துட்டாரு. 13 அற்புதங்கள், ஒரே ஒரு அற்புதம் பாக்கி. எப்படி நடந்துச்சு தெரியுமா? எலிசாவை அடக்கம் பண்ண அந்த கல்லறைக்கு பக்கத்துல ஒருத்தனை புதைக்கும்படியா, அடக்கம் செய்யும்படியா தோண்டி கொண்டு அவன் பாடிய அந்த குழியில போட்டாங்க. இந்த எலிசாவுடைய எலும்புகள் அந்த பக்கமா வந்ததுனால அந்த எலும்புல பட்ட அந்த பிரேதத்துக்குள்ளாக ஜீவன் உண்டாகி அவன் உயிரோடு எழுப்பினான். ஆண்டவர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை நம்ம செத்த பிறகும் இல்ல, சாகிறதுக்கு முன்பாகவே நிறைவேற்றி தான் நம்ம இந்த இடத்த விட்டே போவோம். ஆமென். என்னென்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவர் உங்க கூட பேசின வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீங்க மறந்திருக்கலாம். நீங்க உங்க ஆகாரத்தை நீங்க தண்ணீர் மேல நீங்க போட்டுட்டு நீங்க சும்மா இருக்கலாம். ஆனா விளைய பண்ணுகிற தேவன் அவர் உறங்க மாட்டார். நீங்க சொன்ன வார்த்தைகளை அவர் நிச்சயமா நிறைவேற்றி கொடுப்பார். என்னென்ன வார்த்தைகளை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்களோ, என்னென்ன வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய சமூகத்துல காத்து கொண்டிருக்கீங்களோ, என்னென்ன வார்த்தைகள் எனக்கு இந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ, அந்த எதிர்பார்ப்பை பரலோகத்தில் இருக்கிற தேவன் அப்படியே நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஆண்டவர் நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ நான் பெட்டிக்குள்ள போகிறதுக்குள்ளாக அதை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவார். ஏன்னா நான் பரலோகத்துல போய் நான் கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவரே, எனக்கு நீங்க பூமியில இருக்கும்போது இதை செய்வேன்னு சொன்னீங்களே, நீங்க ஏன் செய்யலன்னு. அவர் எந்த குறைவும் இல்லாமல் வார்த்தையிலே உண்மை உள்ள தேவன். நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன். அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அப்படியே முழங்கால் படிலாமா? அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்படியே முழங்கால் படிட்டு தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையை ஆமென் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆமென், இந்த தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறும்படியாக. இந்த சம்பவங்கள் எல்லாம் குருத்தோலை ஞாயிறு என்பது நடைபெறுவதற்கு காரணம் என்ன? தீர்க்கதரிசி சகரியாவினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாகவே கர்த்தர் இதை செய்து முடித்தார். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என்னெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு பேசினாரு, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் உங்ககிட்ட ஆண்டவர் இடைப்பட்டார், கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரித்தார்களாம். உங்களையும் கர்த்தர் அந்த நிலைமைக்கு கொண்டு போவார். உங்க நிலைமை பொழுது மிகவும் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறதா? எல்லாரும் பார்த்து இகழ்ச்சி அடையக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன் நிலைய நான் உயர்த்துவேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைப்பேன். எப்பொழுது தெரியுமா? என் வார்த்தையை பிடித்துக்கொள். ஆமென். ஹோல்ட் யுவர் காட்ஸ் வேர்ட். உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கங்க, கேட்ச் பண்ணிக்கங்க. நீங்க அவருடைய வார்த்தைக்குள்ள நீங்க கலந்திருக்கும் பொழுது அவர் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றுவார். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உங்களை சுமக்கிற கழுதையாக என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பெருமை. இயேசு கிறிஸ்து எந்தெந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறாரோ ஆமென், அந்த மனுஷனை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வைப்பார். உயர்ந்த ஸ்தானத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை சுமக்கிற மனுஷனாக, உங்களை சுமக்கிற மனுஷியாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. உங்களை சுமக்கிற மனுஷனாக, உங்களை சுமக்கிற